தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமுள்ள குருக்களே, சகோதரர் மற்றும் சகோதரிகளே, இன்று திருவழிபாட்டின் ஆண்டின் கடைசி நேரம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசரின் பெயரால் நல்வாழ்த்துக்கள். அரசர்களை நாம் பார்த்ததில்லை, அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதும் நமக்கு முழுமையாக தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி அல்லது பாகுபலி போன்ற கற்பனை அரசர்களின் ஆட்சிதான். கிறிஸ்து அரசர் பெருவிழா 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 17ஆம் பத்திநாதரால் ஏற்படுத்தப்பட்டது. பிலாத்து கிறிஸ்துவிடம், நீ யூதர்களின் அரசரா என்று கேட்டபோது அவர், என் ஆட்சி உலக ஆட்சி போன்றதல்ல என்று கூறினார். அவர் உலக மக்களுக்காக தம்மையை கொடுத்து நிலையாட்சிக்கு அழைத்து செல்லவே வந்தார். தொடக்கமும் முடிவும் ஆன அவரின் வருகையை எதிர்கொள்ள நம்மை நாம் தயாரிக்க அவரோடு மனம் ஒன்றித்து இன்றைய திருப்பலி வழிபாட்டில் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு வந்தாடுவோம். அன்புமிக்க சகோதர குருக்களே, சகோதரர்களே, இணையதள நண்பர்களே, இந்த தெய்வீக பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் ஆகியவற்றை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போது கடினான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆவிவை உண்டாகிட உலகினிலே மனசவக்கு அமைதியும் உண்டாகுக புகழின்றோம் யாரும் உன்னையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை குறித்து உம்மை உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே இணையில்லாத நின்றதே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தந்தை இறைவனே ஜீவமகனாய் ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் திருத்தம் அறியே தந்தை நின்று நீதியமாக ஜெனித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரை நீயம் மீது இறங்குவி உலகின் பாவம் போக்குபவரை என் மந்தானை தருவி தந்தை மரத்தில் வீட்டிருப்பவரை ஈரம் மீது இறங்குவி ஒருவரை ஆண்டவர் ஒருவரை பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாகியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார்.
ஆண்டவர் வல்லமை கச்சசையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மை உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்த வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5-8 முடிய. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தவர், நமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தவர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார், அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கின்றார் கடவுளாகி ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்க அருள்வாக்கு. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் நல்லவர். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது இயல்பு. என்றென்றும் உள்ளது அவரது இயல்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீர்களா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உங்களிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதா இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அவருடைய ஆட்சி என்றும் உள்ளதாகும். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது, அது அழிந்து போகாது. விண்ணுலகிலே ஓர் அறிவிப்பு. இறை ஆட்சிக்கு அனைத்துலக அரசர் வர இருக்கின்றார். அங்கே அனைத்து அறைகளும் நிரம்பிவிட்டன. ஒரே ஒரு அறைதான் காலியாக இருக்கின்றது. அதை வேண்டுமென்றவர்கள் விரைவாக வந்து பிடித்து விடலாம் என்ற ஒரு அறிவிப்பு. பளபளவென இருந்த வெண்மேகமோ மழமளவென கீழிருந்து மேல் நோக்கி வந்தது. கருகருவென இருந்த கருமேகமோ மேலிருந்து கீழ் நோக்கி வந்தது. வழியிலே வெண்மேகமும் கருமேகமும் சந்தித்துக் கொண்டார்கள். அவர்கள் சந்திப்பின் போது நடந்த உரையாடல். வெண்மேகம் கருமேகத்திடம், அட முட்டாளே, இப்போதுதான் ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது, ஒரே ஒரு இடம்தான் மேலே இருக்கின்றது என்று. நான் அதற்காக மழமளவென உயர பறக்கின்றேன், நீயோ மேலிருந்து கீழே செல்கிறாயே, ஏன் என்று கேட்டது. கருமேகம் சொன்னது, என்னால் மழையை கொடுக்காமல் இருக்க முடியாது, இயன்ற அளவு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், அதுதான் என்னுடைய இயல்பும் கூட என்று சொன்னதாம். அதற்கு வெண்மேகம் சிரித்துக் கொண்டே சொன்னதாம், ஏற்கனவே சென்னை மக்கள் பாவம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிமேல் அடி வாங்கி அதிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் உனது மழை தேவைதானா என்று கேட்டது. அதற்கு கருமேகம் சொன்னது, பரவாயில்லை, நேரம் ஆனாலும் நான் தாமதித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, நான் சற்று நகர்ந்து சென்று கன்னியாகுமரிக்கு போய் என்னுடைய மழையை கொட்டி தீர்த்து வருவேன் என்று சொல்லி அதனுடைய பயணத்தை தொடர்ந்தது. வெண்மேகம் மழமளவென மேலே உயர்ந்தது. கருமேகம் கீழே சென்று தன்னுடைய மழையை கொடுத்து விட்டு மிக தாமதமாக மேல் நோக்கி வந்தது. வந்த நேரத்தில் அதற்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், வெண்மேகம் வெளியே நிற்க வைக்கப்பட்டிருந்தது. வானதூதர் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தார். கருமேகத்தை பார்த்ததும், வா நண்பா, உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். இது கேட்டது, எனக்காகவா, ஏன் என்று கேட்டபோது, ஆம், வாழ்நாளில் தன்னுடைய வாழ்க்கையை புண்ணியங்களால் நிறைவு செய்தவர்களுக்கு மட்டும்தான் இங்கே இடம் உண்டு. ஆகவே உனக்காக காத்திருக்கின்ற இந்த அறையை நீ எடுத்துக்கொள் என்றது. பளபளவென இருந்த வெண்மேகமோ ஏமாற்றத்தோடு திரும்பியது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இறை ஆட்சிக்கு உட்பட தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற குடிமக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசரின் பெருவிழாக்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, மன்னர் ஆட்சி மறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில், குடியாட்சிகள் பல கவிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில், மக்கள் ஆட்சியை பெரிதும் மக்கள் எதிர்பார்த்து அதை காத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, கிறிஸ்துவை அரசராக உருவகித்து அவருக்கு ஒரு விழா எடுப்பது அர்த்தம் வாய்ந்ததா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, அவருடைய அரசின் விழுமியங்களையும் மதிப்பீடுகளையும் அறிந்து கொண்டு அதனை நமதாக்கி கொண்டு வாழ்ந்தால் நிச்சயம் அவருடைய அரசாட்சி அர்த்தம் வாய்ந்ததுதான் என்பதை இதே விழா நமக்கு உணர்த்துகின்றது. 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 11ஆம் வகுப்பிலே என்ன பாடத்திட்டம் நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆலோசனை செய்த போது, அரசர்களின் வாழ்க்கையை படிப்பதிலே எனக்கு சற்று ஆர்வம் மிக அதிகமாகவே இருந்தது. ஆகவே வரலாற்று பாடத்திட்டத்தை நான் தேர்வு செய்தேன். காரணம், அரசர்கள் என்றாலே அது வேற லெவல் இல்லையா? ஒரு கெத்து, தலையிலே மகுடம், நெஞ்சிலே கவசம், இடுப்பிலே உறைவாள் என்று ஒரு கெத்தாக
சபை நடுவிலே அனைவருக்கு முன்பாக எழுந்து நிற்கின்ற போது ஒரு மரியாதை, ஒரு மிகப்பெரிய ஆளுமை, கம்பீரமான ஆளுமை, பலமான ஆளுமை, அனைவருக்கு அச்சப்படுகின்ற ஒரு ஆளுமை. இந்த ஆளுமையை பற்றி நான் படிக்க ஆர்வத்தோடு 11ஆம் வகுப்பு பாடங்களை சற்று படித்து பல மன்னர்களை பற்றி படித்த பிறகு நான் பொதுவாக அறிந்து கொண்ட ஒரு விஷயம், அரசர்கள் என்றாலே அந்தப்புறத்தில் அங்கலாய்த்து மஞ்சள் நிற மங்கையர்களோடு கொஞ்சி குலாவி பட்டு பீதாம்பரைகளில் படுத்துறங்கி படை வீரர்கள் புடைசூழ நின்று இட்ட கட்டளைகளுக்கெல்லாம் 8 பேர் கை கட்டி நின்று அரண்மனையை அடைக்கலமாக கொண்டு எதிரிகளின் வீழ்ச்சியில் எகத்தாளமாய் நகைத்து நடையில் உடையில் கம்பீரம் தெரிந்தறிக்க அவர்கள் ஆளுமை காண்பவரின் கண்களை மிரள வைக்க என்று மிகப்பெரிய ஒரு ஆளுமையை அரசர்கள் வைத்திருந்தார்கள். அந்த ஆளுமையை நாம் சற்று பார்க்கின்ற போது இந்த ஆளுமையில் அனைத்து அரசர்களும் அடங்குவார்கள். அது சிற்றரசர்களாக இருக்கலாம், பேரரசர்களாக இருக்கலாம், சர்வாதிகார ஆட்சி செலுத்திய அரசர்களாக இருக்கலாம், ஏன் அறவழியில் ஆட்சி செலுத்திய அரசர்களாக இருக்கலாம். அனைத்து அரசர்களும் இதில் அடங்குவார்கள். ஏன் உலகையே நான் எனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர போகிறேன் என்று ஆணவத்தில் துடித்த அலெக்சாண்டரும் சரி, ஏன் ஐரோப்பிய கண்டத்தை முழுவதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன் என்று மதத்தில் இருந்த நெப்போலியனும் சரி, நாடே தீப்பிடித்த நேரத்தில் மது கோப்பையுடன் மப்பும் மந்தாரமாய் இருந்த நீரோ அரசனாக இருந்தாலும் சரி, அனைத்து அரசர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் இப்படிப்பட்ட எதிர்மறையான ஆளுமையில் இருந்து நம்முடைய அரசர் கிறிஸ்து எப்படி மாறுபடுகிறார் என்பதை இன்றைய விழா நமக்கு உணர்த்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, விவிலிய வரலாற்றிலே கிமு 1050 முதல் 586 வரை அரசர்களுடைய காலம். அதற்கு முன்பாக கடவுள் இஸ்ராயல் மக்களை வழிநடத்த பல நீதி தலைவர்களை கொடுத்தார். அந்த நீதி தலைவர்களோ மக்களை நன்றாகத்தான் வழிநடத்தினார்கள். போக போக அவருடைய தலைமை பண்பு அவ்வளவு பெரிதாக இல்லை. மக்கள் அங்கலாய்க்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். அங்கே ஒரு தலைமை பண்பு இல்லை, வழிநடத்த சரியான ஆள் இல்லை. ஆகவே மக்களாகவே கடவுளிடம் முறையிடுகிறார்கள், எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று. பொதுவாக கடவுளுக்கு மக்களுக்கு ஒரு அரசர் கொடுப்பதில் ஆர்வம் இல்லை. ஏனென்றால் கடவுளுக்கு நன்றாக தெரியும், நான் அரசரை இந்த மக்களுக்கு நியமித்தால் நாளடைவில் அந்த அரசன் மக்களை அடிமைப்படுத்துவான், நசுக்குவான், பெரிதாக வரி வசூலிப்பான். ஆகவே மக்களுக்கு பெரிதான சுதந்திரம் கிடைக்காது என்று கடவுளுக்கு நன்றாக தெரியும். இருந்த போதிலும் மக்களின் ஆசைக்கு இணங்க அவர் ஒரு அரசரை கொடுக்கிறார். அப்படி படிப்படியாக பல அரசர்கள் வருகிறார்கள். துவக்கத்தில் அவர்கள் நன்றாகத்தான் செயல்பட்டார்கள். கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள், மக்களை ஒன்று சேர்த்தார்கள், அவர்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தார்கள், அவர்கள் நலனில் அக்கறை காட்டினார்கள், அவர்கள் தேவைகளை நிறைவு செய்தார்கள். ஆனால் என்னவாயிற்று என்றால், நாளடைவில் மக்கள் இவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு மன்னர்களை கடவுளாக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் எல்லாம் தருகிறார்களே, நமது தேவைகளை நிறைவு செய்கிறார்களே, நம்மை பாதுகாக்கின்றார்களே, பலம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்களே, அனைத்தையும் அவர்களே முடிவு எடுத்து செய்கின்றார்களே என்று நினைத்து அரசர்களை கடவுளாக பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. இந்த மக்கள் அரசர்களை கடவுளாக பார்க்க பார்க்க இந்த அரசர்களுக்கு உள்ளே ஆணவம் தெரித்து எழுப்பி ஓடுகின்றது. அது பெருக்கெடுத்து ஆராய் ஓடுகின்றது. அவர்கள் நினைக்கிறார்கள், நாம் தான் எல்லாம், நாம் தான் அனைவருக்கும் மேல், நாம் எடுப்பதுதான் முடிவு, நாம் செய்வதுதான் சரி என்று அவர்கள் ஆணவத்தில் ஆட ஆரம்பிக்கிறார்கள். கடவுளை மறக்க துவங்குகிறார்கள். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் மக்கள்
நசுக்கப்பட்டார்கள், அங்கலாய்க்கப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் மக்கள் தங்களுக்குள் நினைத்தார்கள், எப்படியாவது கடவுள் ஒரு மன்னரை தரமாட்டாரா? அந்த மன்னர் எங்களை புரிந்து கொண்டு எங்களோடு மக்களோடு மக்களாக இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தரமாட்டாரா என்று நினைத்த நேரத்தில் தானியேல் அங்கே ஒரு கனவு காண்கின்றார். அந்த கனவை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகின்றது. அந்த கனவிலே ஆண்டவரின் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும், அவர் எப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை தருவார், அது நிலையான ஆட்சி என்பதை பற்றி முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பல அருள் அடையாளங்களும் இலக்கிய செறிவும் நிறைந்த திருவெளிப்பாட்டு நூலில் இருந்து நாம் வாசிக்க கேட்டோம். வேதகலாபனை நடந்த நேரத்திலே கிறிஸ்தவ மக்கள் பல அச்சுறுத்தல்களுக்கும் அநீதிகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு எதிராக பல கொடுமைகள் கட்டவிழ்த்துப்பட விடப்பட்டன. அந்த நேரத்திலே அவர்கள் விலங்கிற்கு இரையாக தூக்கி எறியப்பட்டார்கள், ஓட விட்டு குருவி சுடுவது போல் சுடப்பட்டார்கள், அவர்களை தீக்கு இரையாக்கினார்கள், தீயில் போட்டு சுட்டு எரித்தார்கள் என்று பல்வேறு சித்திரவதைகள். இந்த சித்திரவதைகளுக்கெல்லாம் பயந்து கிறிஸ்தவர்கள் பதுங்கி வாழ ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களை ஊக்குவிப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் எழுதப்பட்ட இந்த பகுதியை தான் இதே இரண்டாம் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். மிஞ்சி மிஞ்சி போனால் நமக்கு என்னவாகும்? மரணம் ஏற்படும். அந்த மரணம் தான் நமக்கு பொதுவான ஒரு எதிரியாக நமக்கு பயத்தை வருவிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இந்த மரணத்திற்கும் சாவு மணி அடித்தவர் நமது கிறிஸ்து அரசர். ஏனென்றால் புனித பவுலடியார் சொல்வதை போன்று, சாவே உன் கொடுக்கு எங்கே? உனது கொடுக்கை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடுத்து விட்டார். ஆக மரணத்திற்கும் சாவு மணி அடித்த நமது ஆண்டவர் அதனை வெற்றி கொண்டு நமக்கும் விடுதலை கொடுத்திருக்கின்றார். ஆகவே சாவுவோர் என்பது ஒரு முடிவல்ல, அதன் பிறகும் நமக்கு நிலையான வாழ்வு என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இங்கே இரண்டாம் வாசகம் அமைந்திருக்கின்றது. எப்படி இந்த விழா நமது திருச்சபைக்குள் வந்தது என்று பார்க்கின்ற பொழுது, 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலே அறிவியலின் வளர்ச்சி அதிவேகம் அடைந்தது. அறிவியலின் வளர்ச்சியின் காரணமாக மக்கள் கடவுளின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கினார்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா? உண்மையிலேயே இந்த உலகம் கடவுளால் தான் உண்டாக்கப்பட்டதா என்று பல்வேறு சந்தேகங்கள். இந்த சந்தேகத்திற்கெல்லாம் விடை கொடுப்பது போன்று அப்போது இருந்த நம்முடைய திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் கிறிஸ்து அரசர் என்று ஒரு விழாவை அவர் அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அந்த சுற்றுமடலிலே தெளிவாக சொன்னார், தனி மனித வாழ்விலும் உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய சமூகத்திலும் அமைதி நிலவ வேண்டும் என்றால் கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டு அவரிடம் ஜெபித்தால் அமைதி நிலவும். ஆகவே அந்த குழப்பத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த விழா ஒரு உற்சாகம் அளிக்கும் விழாவாக, பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கின்ற ஒரு விழாவாக அமைந்தது. அப்படித்தான் இந்த விழா நமது திருச்சபைக்குள் வந்தது. ஆக பல்வேறுபட்ட அரசர்களை பார்த்துவிட்டு, எதிர்மறையான ஆளுமைகளை நாம் தெரிந்துவிட்டு, எப்படி இந்த விழா கிறிஸ்து அரசருக்கென்று ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுமை சற்று வித்தியாசமாக இருக்கின்றது என்பதை இந்த விழா நமக்கு உணர்த்துகின்றது. அனைத்து அரசர்களிடமிருந்து எவ்வாறு நம்முடைய கிறிஸ்து அரசரின் ஆளுமை வேறுபடுகிறது என்று பார்த்தோம் என்றால், கிறிஸ்து அரசர் அன்பின் அரசராக இருந்தார். மற்ற அரசர்கள் எப்படி பிறரை பழி தீர்க்கலாம், பிறரை கொன்றொழிக்கலாம், அல்லது பல நாடுகளை நாம் அபகரிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே கிறிஸ்து அரசர் இதயங்களை ஆட்சி செய்கின்ற அன்பின் அரசராக விளங்குகின்றார்.
இப்போது இருக்கின்ற அனைத்து நாடுகளிலும் இருக்கின்ற அந்த சட்டங்களை எடுத்து பார்த்தோம் என்றால் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, நாம் செய்த தவறுக்கு என்னென்ன தண்டனைகள் அனைத்தையும் உருவாக்கியது, அறிமுகப்படுத்தியது அரசர்களாகவோ அல்லது ஆளும் வர்க்கத்தினராகவோ இருக்கலாம். ஆனால் நமது ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, யோவான் அதிகாரம் 13 இறை வார்த்தை 34 நாம் பார்க்கின்றோம். நான் உங்களுக்கு ஒரே ஒரு அன்பு கட்டளையை கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று. இப்படி ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தாலும் வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான ஒன்றை நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கற்பித்ததோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். இப்படி அன்பின் அரசராக, இதயங்களை ஆட்சி செய்கின்ற ஒரு அரசராக ஆண்டவர் இயேசு நமக்கு தெரிகின்றார். மன்னிப்பின் அரசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பல அரசர்கள் எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கலாம், எந்த வகையான தண்டனைகளை கொடுக்கலாம், எப்படி குற்றங்களை குறைக்கலாம் என்று யோசித்து பார்த்த வேளையிலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள், ஒன்றல்ல இரண்டல்ல 70 முறை மன்னியுங்கள் என்று மத்தேயு அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21, 22 அழகாக சொல்லி இருக்கின்றார். மன்னியுங்கள், 70 முறை மன்னியுங்கள் என்று நிபந்தனையற்ற மன்னிப்பை நாமும் நமது வாழ்விலே அவர் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அவர் அதை கற்பித்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். சிலுவையிலே அவர் அறையப்பட்ட நேரத்தில், தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர் கற்பித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தும் காட்டினார். தாட்சியின் அரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பல மன்னர்கள் தங்களுக்கு அனைவரும் பணிவிடை செய்ய வேண்டும், அனைவரும் நமக்கு கீழ் இருக்க வேண்டும், நமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் நமது ஆண்டவர் சற்று வித்தியாசமாய் பணிவிடை பெற அன்று, மாறாக பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லி, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் தாட்சியும் நான் கனிவும் மன தாட்சி உடையவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி தாட்சியின் மன்னராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக நமது ஆண்டவர் தியாகத்தின் அரசராக இருக்கின்றார். அனைத்து அரசர்களும் மற்ற உயிர்களை எடுக்க நினைத்த நேரத்திலே நம்முடைய அரசர் அவருடைய உயிரை கொடுக்க முன் வருகின்றார். ஒரு காதலன் ஒரு காதலியிடம், அன்பே, நான் உன்னை உயிராக காதலிக்கிறேன் என்று சொன்னானாம். காதலி சொன்னாள், அப்படியா, இப்போதே உன்னுடைய உயிரை எனக்கு தா என்றாளாம். அதற்கு அந்த காதலன் சொன்னானாம், இல்லை இல்லை, எனது காதல் இரவா காதல், ஆகவே என்னுடைய உயிரை தர முடியாது என்றானாம். அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டத்திலே நம்முடைய பிறந்தவர்களே நமக்காக உயிரை தர யோசிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உயிரை நமக்காக தந்திருக்கின்றார். என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, நான் அவற்றை அறிந்திருக்கின்றேன், அவற்றிற்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று சொன்ன நமது ஆண்டவர் அதை செய்து காட்டினார். நமக்காக உயிரையே மாய்த்து கொண்டார். நமக்கு நமது பாவங்களில் இருந்து விடுதலை தருவதற்காக, நமக்கு நிலையான வாழ்வு தருவதற்காக அவர் தன்னையே தியாகமாக்கி கொண்டார். இப்படி மற்ற அரசர்களிடமிருந்து நமது ஆண்டவர் அன்பின் அரசராக, மன்னிப்பின் அரசராக, தாழ்ச்சியின் அரசராக, தியாகத்தின் அரசராக நமக்கு தெரிகின்றார். வித்தியாசமான ஒரு ஆளுமையை கொண்டிருக்கின்ற நமது அரசர் எப்படி இதெல்லாம் அவருக்கு சாத்தியப்பட்டது என்றால் அவர் சுயத்தை வென்றார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 1-10 வரை நாம் பார்த்தோம் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனைகளில் இருந்து அவர் வெற்றி பெற்றார். சுயம் என்ற சோதனை, பலவீனம் என்ற சோதனை, ஆசை என்ற சோதனை என்ற இந்த ஆசைகளில் எல்லாம் அவர் வெற்றி பெற்றார். அரிஸ்டாட்டில் அழகாக சொல்வார், யார் ஒருவர் தன்னுடைய சுயத்தில் இருந்து, தன்னுடைய பலவீனத்திலிருந்து வெற்றி பெறுகிறாரோ அவர்தான் உண்மையான அரசர் என்று. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சாதித்து காட்டினார். ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு பெரிய நாடு,
நிறைய செல்வம் இருந்தாலும் அவன் வாழ்விலே நிம்மதி இல்லை. அவனுக்கு எப்படியாவது ஒரு துறவியிடம் சென்று ஆசீர் பெற வேண்டும், அப்போதுதான் அவனுக்கு மன நிறைவு கிடைக்கும் என்று நம்பினான். ஆகவே அமைச்சரவை கூட்டினான். ஒரு அமைச்சரை அழைத்து, அமைச்சரே, நீர் நாடு முழுவதும் செல்லும், ஒரு உண்மையான துறவியை கண்டுபிடியும், அவரை அழைத்து வாரும், அவரிடம் நான் ஆசீர் பெற வேண்டும், அப்போதுதான் எனது இதயம் நிம்மதியாக இருக்கும் என்று சொன்னானாம். அமைச்சரும் ஊராக சென்றார், மாவட்டமாக சென்றார், நாடு முழுவதும் சென்றார். ஒரு துறவியை சற்று கேள்விப்பட்டால் அவரை பற்றி, இவருக்கு நிறைய செல்வம் இருக்கிறது, இவர் பொருள் ஆசை உள்ளவர் என்று சில அவரை பற்றி அவதூறான கருத்துக்கள். இன்னும் ஒரு துறவியை அவர் சந்தித்த போது அவரை பற்றியும், இவருக்கு பல பெண்களோட பிரச்சனை இருக்கின்றது, இவர் உண்மையான துறவி கிடையாது என்றெல்லாம். இப்படி அவர் ஊராக சென்றாலும் ஒரு உண்மையான துறவியை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக அவர் நினைத்தாராம், ஒரு துறவியை கூட்டிக் கொண்டு போகவில்லை என்றால் எனது அரசர் ரொம்ப கவலைப்படுவார், எப்படியாவது நான் ஒரு துறவியை கூட்டிக் கொண்டு போக வேண்டுமே என்று நினைத்தாராம். இறுதியில் அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். ஒரு நாடக நடிகரை அணுகுகிறார். அன்பார்ந்தவரே, ஒரே ஒரு நாள் என்னுடைய அரசர் முன்பாக நீ ஒரு துறவியாக நடிக்க வேண்டும். அவர் கேட்டார், எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று. உனக்கு ஒரே நாளில் நான் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் தருகிறேன், ஒரே நாளில் நீ துறவியாக நடி என்றாராம். அவன் உற்சாகமாய் ஆம் என்று சொல்லி அரசவைக்குள் வந்தானாம். வந்த அந்த நடிகருக்கு முன்பாக அரசர் அனைத்து பணம் பொன் அனைத்தையும் குவில் குவிலாக வைத்தாராம். இந்த நடிகர் அனைத்தையும் தட்டி விட்டாராம். யார் இந்த குப்பைகளை முன்பாக வைத்தார்கள் என்று இந்த அமைச்சருக்கு ஒரே அதிர்ச்சி, ஒரே சந்தோஷம். காரணம், பரவாயில்லையே, கொடுத்த பணத்தை விடவும் அதிகமாக நடிக்கிறாரே, மகா நடிகராக இருப்பாரோ என்று அவருக்கு ஒரு ஆனந்தம். இருந்தாலும் அரசன் தன்னுடைய காலில் விழுந்தானா. அந்த நடிகரோ சரி சரி நல்லா இருப்பா என்று சொல்லி வாழ்த்துவிட்டு அமைச்சரிடம் வந்தாராம். இவ்வளவு இருந்தும் இந்த அரசர் போய் ஒரு துறவி காலில் விழ ஆசைக்கிறாரே, துறவியுடைய ஆசை வாழ்வுதான் என்ன என்று கேட்ட நேரத்தில் அமைச்சர் சொன்னாராம், அவர் சுயத்தை வென்றவர், பலவீனம் இல்லாதவர், ஆசைகளை கடந்தவர் என்று சொன்னாராம். இறுதியாக அவர் சொன்னாராம், இவ்வளவு இருந்தும் இந்த மன்னர் இந்த துறவியின் காலில் விழ ஆசைப்பட்டாரே, ஆகவே அவர்தான் பெரியவர், ஆகவே எனக்கு எதுவும் வேண்டாம், நானும் என்னுடைய ஆசைகளை கடந்து என்னுடைய சுயத்தை வென்று நானும் ஒரு துறவியாக வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டாராம். ஆமன் பார்த்தவர்களே, நாம் நமக்கே அரசராக வேண்டும் என்றால் நாம் சுயத்தை சாகடிக்க வேண்டும், நமது ஆசைகளை அகற்ற வேண்டும், நமது பலவீனங்களை வெற்றி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாமும் நம்முடைய வாழ்விலே சிறந்த அரசராக இருக்க முடியும். இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்றால் நாமும் அன்புமிக்கவர்களாக, மன்னிப்பவர்களாக, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, நாமும் பலருக்கு பலவற்றை தியாகம் செய்தவர்களாக வாழ உட்படுவோம், இறை ஆட்சிக்கு உட்படுவோம். ஆமென். அனைவரும் விழுந்து நின்று ஒரு விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் வருவதிருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாரால் உன்னாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமதாய் வழிதரனார், அன்பி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
நம்புகிறேன். சாதுவிடாதேயில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடைக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரபின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் பாடும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை தீர்க்கம் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாலில் அவர் துணை தேடுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று ஹரிகர வாழ்வு நிலைத்திடுகிறேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அனைத்துலக அரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் நலனில் அக்கறை கொண்டுள்ளார். நாம் தேவைகளை அறிந்திருக்கின்றார். அவருக்கு ஏற்றவாறு அவர் அதை நிறைவேற்றவும் அவர் தயக்கம் காட்டுவதில்லை. ஆகிய அத்தகைய நம்பிக்கையோடு நமது வேண்டுதல்களை எடுத்து வைப்போம். அன்பு தந்தை எம் இறைவா, திரு அவையில் தலைமை ஆரியர் தொடங்கி பொதுநிலையினர் வரை திரு அவைக்காக உழைத்தவர்கள், உழைத்து மறித்தவர்கள் மற்றும் உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் ஆகிய அனைவரையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். அவர்களின் ஆன்மீக கருத்துக்கள் நிறைவடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் உன் பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தை எம் இறைவா, இந்த நாளில் எம் பெற்றோரை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரச பெருவிழான இன்று ஆண் மக்கள் அனைவரையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் அனைவரையும் விரைவாக உம் இல்லத்தில் வந்து சேர்த்து உம்மை போற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். அனைத்தையும் படைத்து பராமரித்து காத்து வரும் அன்பு இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் தயவாய் கேட்டருளும். இதனால் நீரே எங்கள் அரசர் என்று எங்கள் வாழ்வில் உம்மை நாங்கள் முதன்மை அரசராக ஏற்றுக்கொண்டு உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Good
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமக்கு புகழ்ச்சிக்காகவும் ஆட்சியாகவும் தமது நன்மைக்காகவும் புனித அருளாளர் நடத்துவதற்காகவும் ஒரு கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வீட்டுக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள்பொழிவு செய்தி. இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் பாடும் போக்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியுமாகும். ஆகவே வான்தூதர் முதன்மை வான்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு
உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, உயிர்வளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் பின்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய திரு தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கிய பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையில் சிறப்பாக அடியராக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏழை ஆயர்கள், திரு நேனர், சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடியே உம் திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் விடுதலுக்கு கடவுள் செய்து சாய்த்தவர்களும் கனிவுள்ள தந்தையே,
எங்கு சிறந்திருக்கின்ற உமது பிள்ளைகளை கருவிடம் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது ஆட்சியால் மீண்டும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகத்தில் எல்லா நன்மைகளையும் வழங்குகிறது. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலே இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் இருக்கிறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அரசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவழி செம்மறியே, எம்மேல் இரக்கம்
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீங்கள் நினைத்தவர்கள் நானும் ஏற்றவர். ஆனாலும் வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், எனது ஆன்மா நன்மையடையும். தரிசனம் மனதினம் தீபர் வரவிலே தீபர் உருகியும் உன்னை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா இதயம் இறைவா, இறைவா இறைவா இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடு மனதினம் தேவன் வரவிலே தீவன் உலகிலும். வாழ்வதற்கும் வந்த தேவன் வரவையிலே வசந்தம் என்று வசந்தம் என்ற வாழ்வதிலே வானதேவ வார்த்தை இங்கு வடிவமானதே. வானம் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்றிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடு மனதிலும் தெய்வ வரவிலே தீபன் உருகிலும். அன்பிற்காக ஏங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும், அழிவில்லாத அன்பின் நேசம் மரப நீத்திடும். நினைவில் ஆடும் நிகழ்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் நினைவில் நேசம் நீங்கள் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உன்னை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடு மனதிலும் தேவன் வரவிலே தீவன் உருகிலும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வந்த நாங்களுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வல்லலுக்கு வாழ்வழிக்கும் இயேசுவுக்கு வாழேற்ற முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன்.